கொண்டு போகிற பொருளை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. ஐஸுங்க பாருங்க, ஃபாரினர்ஸ்லாம் கூட ஏறிட்டு இருக்காங்க. 40-50 படி ஏறி வந்துட்டிங்கன்னா இந்த பக்கம் ஒரு பாதை போகும். நம்ம வந்து வெள்ளையங்கிரி போகிறதுக்கு வந்து பஸ் ஏறிட்டோம். கோயம்புத்தூர் வந்து காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டு. இங்கே வந்துட்டிங்கன்னா பூண்டின்னு பஸ் இருக்கும், ஸ்பெஷல் பஸ் கொடுப்பாங்க வெள்ளையங்கிரிக்கு. இங்கே ஏறிட்டோம்னா லாஸ்ட் ஸ்டாப் பூண்டி தான். அங்கேருந்து நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் போய் ரீச் ஆகிட்டு சொல்கிறேன். நம்ம கண்டக்டர் அண்ணன் கூடயும் டிரைவர் அண்ணன் கூடயும் 1 ஹவராக ஜாலியாக பேசிக்கிட்டு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம மலை அடிவாரத்துக்கிட்ட வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஈசா வந்துடும். ஈசாவை தாண்டி பார்த்தீங்கன்னா பூண்டி ஸ்டாப்பு. அங்கே தான் வெள்ளையங்கிரி மலை அடிவாரம் இருக்குது கைஸ். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரசாந்த் டைரீஸ். நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன விளாக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் இயர் வந்து இங்கே தான் வந்து விளாக் ஒன்று எடுத்து போட்டிருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளையங்கிரியோட அடிவாரத்தில் இருக்கோம், பூண்டி அப்படிங்கிற இடத்துல. எதுக்குன்னா வெள்ளையங்கிரி ஆண்டவர் 7 மலை ஏறி நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவர் வந்து தரிசிக்க போகிறோம். இன்றைக்கும் லாஸ்ட் இயர் வந்து இதே டைமில் வந்து வந்திருப்போம் கைஸ். வந்து நூடாயிடுச்சோம். பட் இருந்தாலும் அதே பக்தியோட அதே சிவன் மேலே கொண்ட ஒரு ஈர்ப்பால் திரும்ப இந்த வருஷம் வந்திருக்கோம் நொந்து நூடுல்ஸ் ஆகிறதுக்கு. இங்கே எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் வந்துடுங்க. கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வந்து ஸ்பெஷல் பஸ் விட்டுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பூண்டின்னு எழுதியிருக்கோம். நீங்கள் அதை ஏறினீங்கன்னா இங்கே வெள்ளையங்கிரி அடிவாரத்துலேயே கொண்டு வந்து விட்ருவாங்க. நமக்கு இப்போ ஒன்று தடி மட்டும் வாங்கணும். தடி வாங்கிட்டு நம்ம மலையேற ஆரம்பிக்கலாம். கீழே வந்து சாமி இருக்குது, சாமி கும்பிட்டு நம்ம மலையேற ஆரம்பிக்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் மலையேறும் போது சொல்கிறேன். ஸ்டே டியூன் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயில் உள்ளே வந்துட்டோம். தட் மீன்ஸ் அந்த கூடாரத்துக்குள்ளே. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி தடி வாங்குற இடம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த தடி ஒன்று வாங்கிடலாம். நல்ல தடியை பார்த்து வாங்க போகலாம். எடுக்கிறேன்டா. நம்ம 2 கம்பு வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஒரு டார்ச் லைட் வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு குளுக்கோஸ் வாங்கியிருக்கோம். கடல மிட்டாய் அப்புறம் புளிப்பு மிட்டாய் வாங்கியிருக்கோம். மேலே போகும்போது கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னா இதை கொஞ்சம் சாப்பிட்டு தான் நல்லாயிருக்கும். அப்படி கூடி ஸோ மேலே போயிட்டு செக் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட பிளாஸ்டிக் பொருள் என்ன இருக்குது, வாட்டர் பாட்டில் எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வாங்க போகிறோம் கைஸ். நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம், எக்ஸாக்டாக அடிவாரத்துக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இலவச மருத்துவமனைலாம் இருக்குது. நீங்கள் வேணால் அங்கே மெடிக்கல் ஏதாவது எமர்ஜென்சினா அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கேம்ப் இருக்குது. இங்கேயும் நீங்கள் வந்து மலையேறதுக்கு முன்னாடி உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். வாங்க இந்த சாமி போயிட்டு சாமி கும்பிட்டு நம்ம மலையேற ஆரம்பிக்கலாம். கைஸ், நம்ம வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து பேக் செக்கிங்க்கு தான் போகணும். அது இல்லாமல் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் இருக்கும். டைம் இருந்தால் அன்னதானம் சாப்பிட்லாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மலை ஏறுறதுக்கான வழி. இங்கே இருக்கவங்கலாம் மலை ஏறிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஊருக்கு போகிறவங்க எல்லோரும். இங்கே பாருங்கள், மலை ஏறி வந்தவங்களாம் இங்கே எத்தனை தடி போட்டு வச்சுருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ்க்கு அந்த பக்கம் தான் நம்மளுடைய பேக் செக் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட வந்து என்ன பிளாஸ்டிக்கில் இல்லைன்னா பாலித்தீன் கவரில் என்ன ஸ்நாக்ஸ் இருந்தாலும் அவங்க அதை வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி நியூஸ் பேப்பரில் வந்து நமக்கு பொட்டணம் பண்ணி தருவாங்க. வாட்டர் பாட்டிலில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க. 20 rupees நம்ம அதுக்கு பே பண்ணணும். நீங்கள் திரும்ப மலையை விட்டு இறங்கும் போது அந்த பாட்டிலை காமிச்சிங்கன்னா, அந்த ஸ்டிக்கரோடு இருக்க பாட்டில் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு 20 rupees அவங்க திரும்பி கொடுத்துருவாங்க கைஸ். நீங்கள் மலை ஏறி ஒரு 40-50 படி ஏறி வந்துட்டிங்கன்னா இந்த பக்கம் ஒரு பாதை போகும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம் இருக்குது. ராகுல்,
இதுக்குள்ளே ஒரு லிங்கம் இருக்குது, அந்த லிங்கத்தையும் நம்ம சாமி கும்பிட்டு போகலாங்க. கடலின் உள்ளாய்னக்கு ஆங்குன் கருணை கடலின் உள்ளம் விடலறி என்றே நின்றை தலைந்தேன் மின்ன. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு லிங்கம் இருக்கும், உத்தரசோகலம் மங்கைன்னு சொல்லிட்டு இங்கே சாமிக்கு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த சாமியை வந்து கும்பிட்டு மலையேறுங்க. இது ஒரு 40 படி ஏறினீங்கனாலே 40-50 படி ஏறினீங்கனாலே மேலே இருக்கும் கைஸ். சரி வாங்க நம்ம திரும்ப மேலே ஏற ஆரம்பிக்கலாம். கைஸ் இந்த பாலத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா மலையில் வந்து ஒரு காவாசி ஏறிட்டிங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இன்னமும் இருக்குது. கறிக்காய் காயில் கேட்க சுற்றுவாங்க. என்ன பண்ணு காலி ஐஸுங்க பாருங்க, ஃபாரினர்ஸ்லாம் கூட ஏறிட்டு இருக்காங்க. Even for half marathon also, at least a month or 40 days time you have to do. So start with like 2, 3, 5, 7, like that. Otherwise all of a sudden one day you run 10 kilometers or 15 kilometers also, you would be like... Heart rate would be going off. எல்லாரும் எப்படி தராங்க எல்லாமே கஷ்டமா பாருங்க, வெள்ளை விநாயகர் கோயில் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். இதோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மலை வந்து கம்ப்ளீட் ஆகுது. அது வந்து 2வது மலை வந்து நம்ம ஏற ஆரம்பிக்கும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1200 ஸ்டெப்ஸ் வந்து ஏறி வந்திருப்போம். 5 o'clock ஏற மாட்டோம். இப்போ 6:30 1.5 hour அந்த மலை ஏறி இருக்கும். இருட்டுக்கட்ட ஆரம்பிச்சிருச்சு. பொறுமையாக நின்று வெயிட் பண்ணி தான் வரோம். ரொம்ப வசதியெலாம் இல்லை, அப்படி நார்மலாக பேசிக்கிட்டே கோயில் கிட்ட போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ போகலாங்க. ஏதோ வீடியோலாம் எடுக்கிறாரு. ஆமாம், யூடியூபரா வச்சுருக்கீங்களா? அப்போ வாங்க எல்லாம் எடுங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை விநாயகர் வந்து நான் என்னை நிறைய ட்ராவல் வாக் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் போகிற இடம்லாம் சேர்ந்து பண்ணணுன்னு நீங்கள் எங்கேயோ போயிடலாம், பண்ணலாம் நிறையா. நான் போகிறேன். ஆமாம் இது சார் எனர்ஜி பூரா வெளியில் கொண்டாந்து இது போகிற அப்புறம் நம்மளை படுத்து நம்ம ஒரு வழியாக ஃபஸ்ட்டு மலை ஏறி முடிச்சிட்டோம். அதான் அந்த வெள்ளை விநாயகர் கோயில். இங்கே வந்து சாமி கும்பிட்டு லைட்டாக தண்ணி குடிச்சிட்டு நாங்கள் இப்போ 2வது மலை ஏற ஆரம்பிக்கலாம். 2வது மலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஐஸ் நம்ம வந்து 2வது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா 2 சார் வந்து வந்திருக்காங்க. சார் என்னென்னு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நந்தகுமார். ஆல்ரெடி இவர் வந்து வருஷம் ஏறுறாரு. குரூப்பாக நிறைய மலை ட்ரெக்கிங்லாம் போகிறாரு. அவர் சொல்கிற மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நிறைய லோக்கலில் இருக்க ஹில்ஸ்லாம் கூட ஏறுறாரு. ரெகுலராக ட்ரெக்கிங் பண்ணுறாரு. அவர் முக்கியமாக என்ன சொல்லணுன்னா அவருடைய ஏஜ் வந்து 45. பட் அப்பயும் வந்து ஒரு ஹெல்த்தியாக ஃபுட்டு எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நல்லா நமக்கு டஃப் நம்ம விட நல்லாவே செக் பண்ணுறாரு. நமக்கு டஃப்லாம் கொடுக்கல, நம்ம தான் அவருக்கு டஃப் கொடுக்குற மாதிரி போயிட்டுருக்கோம். ஹாய் சொல்லுங்கள் சார். ஹாய். ரெகுலராக ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரெக்கர் அவர்.
இவர் கூட இன்னொருத்தர் வந்திருக்காரு, பட் வந்து அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அவரையும் நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன் vlogல. இந்த 2வது மலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் கைஸ். அங்கங்கே சில மூங்கில் மரங்கள் இருக்கும். முக்கியமாக வந்து ஒரு சுனை இருக்கும், அங்கே வந்து குடிக்கிற தண்ணி நம்ம பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சித்தர் குகை இருக்கும். அந்த சித்தர் குகையோட 2வது மலையோட எண்ணு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மலையை பற்றி சொல்லணுன்னா இது மீட்டர்ஸில் சீ லெவல்லேருந்து 1900 மீட்டர் வரும். அதுவே அடியில் சொல்லணுன்னா 5800 அடி கடல் மட்டத்திலேருந்து. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மலையோ எந்த அளவுக்கு டேஞ்சர்னால், இது வந்து சவுத் இந்தியாவில் மிகவும் கடினமான மலையேற்றத்தில் எதுவும் ஒன்று. 2022 மட்டும் 13 பேர் இந்த மலை ஏறி இறந்துருக்காங்க. 23ல் 9 பேர், 24ல் 7 பேர். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ 2025 February 15 இருக்கோம் guys. கடவுள் புண்ணியத்தில் இந்த வருஷம் அப்படி யாருக்கு எதுவும் ஆகலை. இனிமேல் வரவங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு அந்த வெள்ளையங்கிரி ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கலாம். ஓம் நமச்சிவாய. நம்ம வந்து Feb 1 ஓப்பன் பண்ணதுமே வரலான்னு பார்த்தோம். பட் ஒர்க் கமிட்மெண்ட்ஸ்னால வர முடியல. ரைஸ் நம்ம 2வது மலையோட வழுக்குப்பாறை வந்துட்டோம். இங்கேருந்து வழுக்குப்பாறை வந்து ஸ்டார்ட் ஆகுது. வழுக்குப்பாறையிலே ஸ்டெப்ஸ் வந்து குறைஞ்சிருப்பாங்க. வந்து பழைய கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்கும். ஜாலியாக இருந்து அவள் வாட்டர் பாட்டில் எடுத்து போடுறா. வயசுங்க பாருங்க, சொன்ன தண்ணி இருக்கு. 2வது மலையில் இருக்கோம் நம்ம. அப்போது நமக்கு சார் பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டிலேருந்து டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு. பொள்ளாச்சியிலேருந்து டீ எடுத்துகிட்டு போட்டு கொடுத்துருக்காரு. தம்பி குடிச்சிட்டு இருக்கான், நானும் ஒரு முறை குடிச்சிட்டேன். ஃப்ளாஸ்க்கு ஒரு பிக்னிக் மாதிரி ஜாலியாக ஏறிட்டு இருக்கோம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம இப்போ தான் இங்கே சொன்ன தண்ணி பிடிச்சோம். 2வது மலையோட மிடில் இருக்கோம் கைஸ். சொன்ன தண்ணி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கோம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பொறுமையாக ஏறிட்டு இருக்கோம் கைஸ். எப்படி வீடியோ உங்கள் மொபைலில் வருமாங்க சார்? நான் அப்போ தான் இன்றைக்கி வரை எங்கேயும் கூட வரவங்க பார்க்கறது அது நம்மளுக்கு ஒரு இதாக சார். டீ சூப்பராக போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. கருப்பட்டியில் போட்டு சூப்பராக இருக்கு. அதெல்லாம் நிறைய கணக்கு நடக்கணும். இப்போதான் உட்காந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. வெயிட் பண்ணி சாருக்குலாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு. ரெகுலராக ட்ரெக்கிங் போகிறோம். நான் இல்லைங்க, சார் மட்டும். அதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் நல்லா இருக்கு. ஓகே கைஸ், ஸ்டே டியூன். அப்படி எல்லாம் அப்படி பார்த்து யாராவது ஃபோட்டோ கேம் கொடுத்தா போனீங்கன்னா திருநீர் வச்சு தலைக்கு முட்டை இருக்கும் சார். நில்லுங்க, ஃபோட்டோ கூட போட்டுருங்க. போட்டுக்கலாம். திருநீர் போட்டு இந்த குகை தான் பாம்பாட்டி சித்தர் தவம் செஞ்ச குகை. இந்த குகையை வந்து எல்லா பக்தர்களும் மலை ஏறும்போது பாம்பாட்டி சித்தரை வந்து வணங்கிட்டு போகிறத எல்லாருமே வழக்கமாக வச்சுருப்பாங்க. நம்மளும்
வணங்கிட்டு போகலாம். ரைஸ் வந்து இப்போ தான் நம்ம பாம்பாட்டி சித்தர் வந்து பார்த்துருப்போம். அதோட வந்து பார்த்திங்கன்னா 2வது மலை முடிஞ்சிருக்கும். இப்போ வந்து 3வது மலையோட பாதியில் இருக்கும். இதோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டன் சித்தரோட சமாதி இருக்கும். அதுக்கப்புறம் 4வது மலை 5வது மலை ஃப்ளாட்டாக இருக்கும். அங்கே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போயிட்டுருக்கோம் ரைஸ். கையில் என்னாச்சு? பைக் ஆக்சிடென்ட் கைஸ் வந்து இப்போது 3வது மலையோட எண்டுக்கு வந்திருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா பாதை அப்படி போகும். அந்த பாதை அப்படி போகும். நம்ம அப்படியே சொலைக்கு வந்து பாதைக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் திருப்பி இப்போ வந்து இங்கேருந்து 4வது மலை வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. 4வது மலையோட மிடில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை சித்தர் இருப்பார். அவரையும் நம்ம தரிசித்துட்டு அதுக்கப்புறம் 5வது மலை ஃப்ளாட்டாக தான் இருக்கும். 6வது மலை பள்ளமாக இருக்கும். அப்புறம் 7வது மலை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் போகலாம். ஸ்டே டியூன் கைஸ். கைஸ் நம்ம வந்து 5 o'clock ஏற ஆரம்பித்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 9:30 கிட்ட ஆகுது. அங்கே பார்த்தீங்களா இந்த பாக்ஸ் மாதிரி இருக்க லைட்டு தான் ஈசா. பகலில் வந்து நமக்கு தெரியும், பட் இப்போ வந்து தெரியாது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம 3 மலையை தாண்டி 4வது மலையில் போயிட்டுருக்கோம். 4வது மலை முடிஞ்சதுன்னா கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நடக்கிறதுக்கு. இன்னொரு 1.5 hour 2 hourல 7வது மலை ஏறிடலாம் கைஸ். இதான் பார்த்தீங்கன்னா திருநீருன்னு சொல்கிறது கைஸ். ஆனால் இது சுண்ணாம்பு மண். இதுதான் வந்து எடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. உட்காந்துட்டோம். நான் அந்த லைட்டுக்கு போங்க இதுதான் ஒட்டன் சித்தருடைய சமாதி. இந்த ஒட்டன் சித்தர் வந்து மலைப்பாதை அமைச்சவங்களில் இவரும் ஒருத்தர். அமைச்சிட்டு இருக்கப்போ 4வது மலையிலேயே இவர் இறந்துட்டதுனால அவருடைய சமாதி இங்கேயே அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே மலையேறும் போதும் இறங்கும் போதும் இவரை தரிசிச்சுட்டு தான் மலையேறி போவாங்க. 4 மலை வந்து முடிச்சிட்டோம். ஒட்டன் சித்தர் சமாதி இப்போ தான் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம கூட வந்த அண்ணனுங்க கூட ஆலு பரோட்டா ஹோம்மேட் எடுத்துகிட்டு வந்தாங்க. நமக்கு அப்படியே ஷேர் பண்ணிட்டாங்க. சாப்பிட்றோம். சூப்பராக பண்ணியிருந்துருக்காரு அவர். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அப்பப்போ அப்படியே உட்காந்து நாங்கள் அப்படியே பிக்னிக் மாதிரி போயிட்டுருக்கோம். ட்ரெக்கிங் மாதிரி போகல, பிக்னிக் மாதிரி தான் போகிறோம். பிக்னிக் மாதிரி தான் போகிறோம். ஜாலியாக இருக்குது ஓரளவுக்கு, அசதி இல்லாமல். பட் இருக்குங்க இருக்குங்க. சரி ஊர்காலது மேட்ரு. ஊருகா எங்கேயும் ஓகே கைஸ், இன்னும் மேலே போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கார்பன் பிளேட் வச்சது இருக்குடா. நல்லா புல்லட்டா இருக்கணும்டா. கார்பன் பிளேட் வச்சது இருக்குடா. கைஸ் நம்ம 5வது மலைக்கு வந்துட்டோம். பாருங்க, சர்ஃபேஸ் ஃபுல்லாக ஃப்ளாட்டாக தான் இருக்குது. லைட்டாக ஏறி லைட்டாக இறங்குற மாதிரி தான் இருக்குது. 4 மலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கல் மண்ணாக ஏறுற மாதிரி. ஃபஸ்ட்டு மலை ஃபுல்லாக ஸ்டெப்ஸாக இருக்குது கைஸ். ஆமாம், மேலே ஒரு பாதை போகுது கைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா 5வது மலையோட பீமன் கலியூரட்டைன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய பாறை. இந்த இடம் வந்துட்டிங்கன்னா நம்ம 5வது மலையில் வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு சைடு இப்படி இருக்குது மேடை, இன்னொரு சைடு அப்படியே பள்ளத்தாக்கு கைஸ். ஃபுல்லாக பள்ளத்தாக்கு. கைஸ் அந்த மலை உச்சி பார்த்தீங்களா, லைட்டு 3 லைட் ஏறிதா, 4 லைட். பீப்புள் ஏறிக்கிட்டு இருக்காங்க மேலே. அதுதான் 7வது மலை கைஸ். நீங்கள் 5 மலை ஏறினீங்கன்னா தான் உங்களுக்கு 7வது மலையே கண்ணுக்கு தெரியும். வாங்க மேலே போகலாம். இன்னும் கைஸ் இங்கே பாருங்கள், 7வது மலை இங்கேருந்து
மக்கள் எப்படி ஏறுறாங்க பாருங்கள். லைட் எல்லாமே மக்கள் தான். எவ்வளோ உச்சியில் பாருங்கள். அங்கே இருக்கு சாமி. நம்ம அங்கே தான் போக போகிறோம். நம்ம போகும்போது எல்லா மலையும் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் 6வது மலை மட்டும் நம்ம கீழே இறங்குற மாதிரி இருக்கும். கீழே இறங்குனதுக்கப்புறம் ஆண்டி சுனை வரும். அங்கே வந்து குளிக்கிறவங்க குளிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் திரும்ப 7வது மலை அங்கேருந்து மேலே ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரிட்டர்ன் வரும்போது 6வது மலையை வந்து ஏறி அதுக்கப்புறமா கீழே 5 மலை 4வது மலை 3வது மலைலாம் இறங்குற மாதிரி இருக்கும். அப்போது திரும்பி வரும்போது மட்டும் 6வது மலை ஏறுறது கஷ்டமாக இருக்கும். கைஸ் நம்ம ஆண்டி சொன்னிக்கு வந்துட்டோம் கைஸ். தண்ணி ஓடுது பாருங்க. இது வந்து சிறுவாணிக்கு போகிற தண்ணி. பக்கத்தில் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒன்றில் இருக்குண்ணா. அப்புறம் என்ன வரமாதிரி குடிச்சுக்கலாம். அதுதான கொஞ்சம் தான் இருக்குது. அது கொஞ்சமாக இருக்காது. 1 மணி நேரத்துக்கு நம்ம 7வது மலையில் வந்திருக்கோம். 7வது மலையில் வந்து இங்கே ஒரு சொனை இருக்குது. நம்ம வந்து இறங்கினதும் வாட்டர் பாட்டிலுக்கு நம்ம டோக்கன் போட்டுருவோம் கைஸ். 20 rupees. தம்பி இந்த வாட்டர் பாட்டில் கொண்டு போய் கீழே கொடுத்தா தான் நமக்கு அந்த மணி ரிட்டர்ன். கைஸ் அவர் தான் தந்தோன்றி விநாயகர். நம்ம வந்து 6வது மலை முடிஞ்சு ஆண்டி சொன்னையில் வந்து லைட்டாக கால் மட்டும் கழுவிட்டு தலையை மட்டும் நினச்சிக்கிட்டோம். குளிக்கலை, ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. இப்போ வந்து 7வது மலையில் பாதியில் இருக்கோம் கைஸ். செங்குத்தாக இருக்குது 7வது மலை. உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. இந்த பக்கம் இறங்குறாங்க, இந்த பக்கம் ஏறுறாங்க. அப்படியே 45 டிகிரிக்கு மேலே ஏறுது கைஸ். நம்ம 7வது மலையில் முக்கால்வாசி ஏறி இருக்கோம். இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு செங்குத்தாக ஏறுறாங்க. உட்காந்து வெயிட் பண்ணி ஏறிக்கிட்டு போனாங்க. ஆனால் செம்ம பனி. நல்லா கூடி எடுத்து கவர் பண்ணிட்டேன். அதனால் மூக்கெல்லாம் ஒடுக்குது அப்படியே. ஃபஸ்ட்டு மலை மாதிரியே 7th மலை செம்மட்டப்பட்டது. நடுவில்லாம் ஓரளவுக்கு ஓகே. காய்ஸ் நம்ம 7வது மலையில் ஆல்மோஸ்ட் வந்து 99% வந்து ஏறி இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 பாறை தெரியும் இருட்டா. அங்கே தான் இருக்குது சாமி. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 1800 1900 மீட்டரில் 1700 மீட்டரில் இருக்கும் எனக்கு. அப்போ பாருங்க ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு. கீழே அவ்வளோ தூரம் நம்ம ஏறி வந்து அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிறுவாணி டேம் இருக்கும். இருக்கிறவங்க தெரியாது நமக்கு. மேலே போயிட்டு சாமி கும்பிடலாம். ஆனால் செம்ம பனி கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஃபுல்லாக போடாமல் வேலைக்காக டாப் ஆஃப் தி ஹில்ஸ். 7வது மலை மட்டும் தனி ஒரு பீக் மாதிரி இருக்குது. அப்படி ஏறுது.
படிக்கட்டில் ஒன்றும் இல்லை. அந்த பாறை ஓட்டையில் வந்து குச்சை பிடி ஸ்டிக்கை சொருவி ஏறி அதுதான் கடப்பாறை மாதிரி நிற்கணும். நம்மளை ஏறி கொட்டி வந்து ஸ்டிக் இல்லைன்னா அந்த மலை இறங்க முடியாது. ரொம்ப கஷ்டம். அப்போது இறங்குறதுக்கு இது வேணும். சரி போய் சாமி ஆயிஸ் அட்லாஸ்ட் வந்து நம்ம சாமி பார்க்குற பிளேஸ்க்கு வந்துட்டோம். பல இன்னர்களை தாண்டி 1200 படி இருக்க ஃபஸ்ட்டு மலை தாண்டி அதுக்கப்புறம் வழுக்குப்பாறை இருக்க 2வது மலை 3வது மலை 4வது மலை 5வது மலையெல்லாம் தாண்டி 6வது மலை இறங்கி 7வது மலை ஏறி இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் சாருங்க பல இன்னல்களை தாண்டி 3 பேர் என்ன மிந்தி இப்படி இறங்கிட்டீங்களோ என்னமோ. பல இன்னல்களை தாண்டி நம்ம 7வது மலை ஏறிட்டோம். அந்த பக்கம்லாம் சாமி இருக்குது. சாமி கும்பிட்டோம்னா நமக்கு வந்து பெரிய டாஸ்க்கே முடிஞ்சுன்னு வைக்கல. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய டாஸ்க் என்னன்னா திரும்ப கீழே இறங்கி போகிறது தான். ஆனால் 7 மலை தாண்டி நடந்து ஏறி வந்துட்டோம். எதுக்காகனா இந்த ஓம் நம சிவாய மட்டும்தான். அவங்க போய்ட்டு சாமி பார்க்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வெயிட் பண்ணி வந்திருந்தாலும் 5 மணிக்கு ஆரம்பித்தோம். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி இருக்கும். சாமி பார்த்துட்டு திரும்ப சாமி பார்த்துட்டு கீழே நடந்து போகணும் கைஸ். சாமிகிட்ட நல்லா வேண்டிக்கணும். சாமி பார்க்க ஆல்மோஸ்ட் நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் சாமி பார்த்துருவோம். நான் இங்கே தானே இருக்கோம். நிற்க வேண்டாம். ஓம் நம சிவாய். 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 ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அப்படியே வாங்க. ஐயா வாங்க, அப்படி வாங்க. ஐயா முன்னாடி வாங்க.
சாமி பார்த்துட்டாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு பட்டையும் போட்டுவிட்டாங்க அவங்களே. அது இல்லாமல் விபூதி நமக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா வாங்கினேன், எக்ஸ்ட்ராவும் கொடுத்தாங்க. இதை வந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். நல்லபடியாக சாமி பார்த்தாச்சு. நல்ல ஒரு திருப்தியான தரிசனம். உட்காந்துருக்கோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 o'clock இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு நம்ம கீழே இறங்கணும். திருப்தியான ஒரு தரிசனமாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு இவ்வளோ பணியில் மன திருப்தியாக இருக்குது. செருப்புலாம் ஏறி வந்திருக்கோம். கல் மலை ஏறி 7 மலை. வர முடியாதவங்க இந்த வீடியோ பார்த்து சந்தோஷப்படுங்க. சாமி நல்லா தரிசிச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா எடுத்துகிட்டு போய் நம்புகிறேன். கீழே இறங்கிட்டு நாங்கள் அப்டேட் பண்ணேங்க. ஆக்சுவலி மலைக்கு அந்த பக்கம் நாங்கள் ஏறி வந்த வழியில் எங்களுக்கு காற்று அடிக்கலை. சாமி பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பனிக்காற்று பெஞ்சுது கைஸ். பனிக்காற்று அடிச்சுது. அவ்வளோ குளிர். அந்த இடத்துல பாருங்களேன், அவ்வளோ காற்று அடிக்குது. கிட்டத்தட்ட வந்து 1800 1900 மீட்டர் ஹைட்டில் 6 மலை ஏறினதுக்கு அப்புறமா தனியாக ஒரு 7வது மலை இருக்கும். இந்த மலையில் தான் இப்போ நம்ம ஏறி சாமி பார்த்துட்டு கீழே இறங்கியிருக்கோம். இதுவே ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது. இங்கே பாருங்கள், சன்ரைஸ்க்கான அறிகுறி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து 7வது மலையில் வந்தால் சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் இறங்கி வந்துகிட்டு இருக்கோம். 4வது மலையில் இருக்கோம். இப்போ டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 11 o'clock ஆகுது. நம்ம முழுசாக வந்து வெள்ளையங்கிரி மலை ஏறி இறங்கிட்டோம். கீழே வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதம் வந்து வாங்கிட்டோம். வெயிட் சாப்பிட்டுட்டு நம்ம பஸ் ஏறி வீட்டுக்கு போகிறோம் கைஸ். இன்னைக்கு நைட்டுக்கு வந்து சென்னைக்கு வந்து ரிட்டன் டிக்கெட் போட்டிருப்போம் பஸ்ஸில். ஸோ நாளைக்கு மார்னிங் சென்னை ரீச் ஆகிடுவோம். அதான் இதோட வெள்ளையங்கிரி மலை பயணம் வந்து நிறைவு பெற்றது நல்லபடியாக. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருப்போம் நம்புறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அது எல்லாத்துக்கும் பாய்.